Welcome back to our channel Needles and Threads. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா chain thread stitch எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை subscribe பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ click பண்ணி all என்ற பட்டனை press பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய next videos உங்களுக்கு notifications வரும். சோ வீடியோஸை நீங்க உடனுக்குடன் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கீழே இருக்க லைக் பட்டனை press பண்ணுங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு இன்னும் இது மாதிரியான நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அது மட்டும் இல்ல வீடியோஸ் பத்தினா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. உங்களோட டவுட் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க என்கிட்ட கேளுங்க. உங்களோட டவுட்டுக்கான கிளியரான ரிப்ளை உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம செயின் த்ரெட் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். ஜஸ்ட் ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு அதில் ஒரு செயின் ஸ்டிச் வந்து அந்த லைன் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்ற டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ யாராவது பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செயின் ஸ்டிச்சுக்கு நான் 3 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 ஸ்ட்ராண்ட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டிச்சஸ் போடும்போது லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் ஃப்ரேமை ஹோல்ட் பண்ணிக்கோங்க, ரைட் ஹேண்டில் ஸ்டிச்சஸ் போடுங்க. செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சதுக்கப்புறமா பேக் சைடில் திருப்பி நாட் போட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா நீடில் த்ரெட்டோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரியான 3 த்ரெட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன், 3 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ செயின் ஸ்டிச் எந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே இடத்துல நீடில் கீழேருந்து மேலே வெளியில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் போட்டிருக்கிற அந்த செயினுக்கும் கிளாத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸில் நீடில் இந்த மாதிரி கீழே இருந்து மேல் பக்கமாக வெளியில் எடுங்க. கிளாத்துக்குள்ளே பஞ்ச் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் அந்த செயினுக்கும் கிளாத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வழியாக நீங்கள் நீடில் கீழ்ப்பக்கம் இருந்து மேல் பக்கமாக வெளியில் எடுக்கணும். ஃபுல்லாக அப்படியே வெளியில் எடுத்துடாமல் கொஞ்சம் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கணும். வீடியோவில் காட்டுறல அதே மாதிரி த்ரெட் வந்து 3 ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 3 ஸ்ட்ராண்ட்ஸும் ஒரே லெவலில் மெயின்டைன் ஆகணும், பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக நீங்கள் நீடிலோட பேக் சைடு யூஸ் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற த்ரெட்டோட லெவல் வந்து ஒரே மாதிரியாக இருக்கணும். ஒரு த்ரெட் வந்து பெருசாகவும் ஒரு த்ரெட் வந்து சின்னதாகவும் இருக்கக்கூடாது, எல்லாமே ஒரே ஹைட்டில் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கீழேருந்து மேல் பக்கமாக எடுங்க ஒரு செயினில், அதுக்கப்புறமா மேலே இருந்து கீழ்ப்பக்கமாக எடுக்கணும் அடுத்த செயின் வழியாக. ஸோ கீழ்ப்பக்கமாக எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு உள்ள செயின் வழியாக நீங்கள் மேல் பக்கமாக கொண்டு போகணும். இந்த மாதிரி த்ரெட்டை வந்து மாற்றி மாற்றி நீங்கள் எடுக்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இந்த த்ரெட் ஸ்டிச்சஸை வந்து நம்ம எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இது வந்து சின்னதாக லைட்டாக எங்கேயாவது பிடிச்சி இழுத்தாலே ஃபுல்லாகவே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டிச்சஸ் வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆர்ட் ஹூப் எல்லாம் வந்து எம்ப்ராய்டரியில் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய ஆர்ட் ஹூப்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, ஃப்ரேம் பண்ணி மாட்டுற மாதிரி. அந்த மாதிரியான இடங்களில் நிறைய இந்த ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி டிசைன் பண்ணணும், ஏதாவது வந்து ப்ரைடல் ஆர்ட் ஹூப் பண்ணணும், அந்த மாதிரி ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் ஆகும். அதர்வைஸ் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா ப்ளவுசஸ்க்கே இந்த ஸ்டிச்சஸ் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்காது. பட் தெரிஞ்சுக்கலாம், இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம கற்றுக்கலாம், கற்றுக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. நான் சொன்ன மாதிரி அந்த ஆர்ட் ஹூப் எல்லாம் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹூப் ஆர்ட்ஸ்லாம் பண்ணும்போது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 15 சென்டிமீட்டருக்கு 3 லைன்ஸ் போட்டு விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைனில் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டிச்சஸாக போட்டு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரிமைனிங் 2 லைன்ஸில் வந்து நான் எப்படி சின்ன சின்ன செயினாக போட்டிருக்கேனோ அதே மாதிரி நீங்களும் செயின்ஸ் எல்லாம் நெருக்கமாக சின்னதாக போட்டுட்டு இந்த த்ரெட்ஸை வந்து யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டிச்சஸை கம்ப்ளீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்காக நீங்கள் ஒரு டிசைன் செலக்ட் பண்ணணும். நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த டிசைன் 15 x 15 சென்டிமீட்டர் இருக்கணும்.
ஸோ கண்டிப்பாக ரொம்ப சின்ன டிசைனாக செலக்ட் பண்ணிடக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதான், செயின் த்ரெட் ஸ்டிச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செயின் த்ரெட் ஸ்டிச் ப்ராக்டிஸ்க்காக நான் இந்த டிசைன் தான் செலக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.